சொந்த பிள்ளைகளைப் போல கொஞ்சி குழாவுவதற்கு பகலின் குளிர்ச்சியான வேளையிலே ஆதாம் ஏவாளை தேடி வந்த பொழுது அந்த நேரத்தில் இருந்த உறவை விட மிகப்பெரிய உறவை தனக்கும் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் உண்டாக்கும்படியாகவே தேவன் இந்த பூமிக்கு வந்தார். ஏனையா இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தண்டிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டு அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்தார் என்றால், அருமையானவர்களே, அந்த மிகப்பெரிய மிக உன்னதமான உறவை மீட்டெடுக்கும்படியாக நம்முடைய தகப்பனாகிய தேவன் வானமும் பூமியும் கொள்ளாத மகா பெரிய தேவன். அந்த மகா பெரிய தேவன் சாதாரண ஆசீர்வாதத்திற்கு உன்னை அழைக்கவில்லை. எப்பேற்பட்ட ஆசீர்வாதத்திற்கு உன்னை அழைத்திருக்கிறார்? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபை போல பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதங்களினால் உன்னை அலங்கரிக்க உன்னை கரம் பிடித்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதே போல சாதாரண ப்ரொமோஷனுக்கு உன்னை அழைக்கவில்லை. ஆடுகளின் பின்னாக போய்கொண்டிருந்த ஆட்டு இடையனை தூக்கி உச்சாணியில சிங்காசனத்துல உட்கார வைத்தது போல மிகப்பெரிய ப்ரொமோஷனுக்கு தேவன் உன்னை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதே போல சாதாரண அற்புதங்கள் செய்ய உன்னை கரம் பிடிக்கவில்லை. இயேசு கிறிஸ்து செய்யாத மிகப்பெரிய அற்புதங்களை செய்யும்படியாக தேவன் உன்னை கரம் பிடித்திருக்கிறார். ஊழியமா? சாதாரண ஊழியத்திற்கு ஒருத்தரை அழைக்கவில்லை. பிரியமானவர்களே, கிரகிக்க முடியாத கோடிகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டிய ஊழியத்திற்காக தேவன் உன்னை கரம் பிடித்திருக்கிறார். அதற்கு நேராகவே உன்னை நடத்துகிறார். சத்தியத்தை சரியாக அறிந்து கொண்டே நீங்கள் வருகிறதுனால பெரிய ஆசீர்வாதம், பெரிய ப்ரமோஷன், பெரிய மிராக்கிள், ரைட், பெரிய ஊழியம். அல்லேலூயா. 241வது அவருடைய ஆனந்த ஞானம், உறவுக்கு உயிர் கொடுத்த உன்னதர். மிக முக்கியமான சத்தியத்தை ஆவியானவர் எளிமையாக நமக்கு கற்றுத்தரப்போகிறார். பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததனுடைய பிரதானமான நோக்கமே என்னது? உறவுக்கு உயிர் கொடுத்தார். என்ன உறவு? அப்பா பிள்ளை என்கிற உறவுல விரிசல் வந்தது அல்லவா? அது எங்கே துவங்கிற்று? ஏதேன் தோட்டத்திலே துவங்கி விட்டது. ரைட். சொந்த பிள்ளைகளைப் போல கொஞ்சி குழாவுவதற்கு பகலின் குளிர்ச்சியான வேளையிலே ஆதாம் ஏவாளை தேடி வந்த பொழுது அந்த நேரத்தில் இருந்த உறவை விட மிகப்பெரிய உறவை தனக்கும் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் உண்டாக்கும்படியாகவே தேவன் இந்த பூமிக்கு வந்தார். அதற்காகவே அவர் உயிர் கொடுத்தார். அதைத்தான் நாம் இன்னைக்கு தியானிக்க போறோம். பாருங்கள், விழுந்து போன உலகத்திலே பிசாசுடைய திட்டமே தேவன் தன்னுடைய சாயலிலே சிருஷ்டித்த மனிதனையும் தேவனையும் பிரிக்க வேண்டும் என்பதுதான். இதுல இந்த வலையில நம்முடைய முதல் பெற்றோர் விழுந்து போனார் இல்லையா? அந்த பிரிவினை அங்கே துவங்கி விட்டது. அதை ரெஸ்டோர் பண்ணவே வந்தார். மாத்திரமல்ல, உங்களுக்கும் உங்கள் தகப்பனாகிய தேவனுக்கும் இடையிலே நடுச்சுவராக இருந்து உங்களுக்கும் அவருக்கும் பகையை உண்டாக்கி கொண்டிருந்த நியாயப்பிரமாணம் கட்டளைகளை கொண்டொழித்து அந்த உறவுக்கு உயிர் கொடுக்க வந்தார். உன்னதனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால நீங்கள் இந்த உறவை பற்றி நன்றாக அறிந்து கொள்ள போகிறீர்கள். சாதாரண வாழ்க்கைக்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்க மாட்டீர்கள். பாருங்கள், இந்த உறவுக்கு எப்பொழுது உயிர் கொடுத்தார் அல்லது எப்படி உயிர் கொடுத்தார் என்றால், சிலுவையிலே தன்னையே பலியாக்கினார். உங்களுக்கு எல்லாம் தெரியும் பாருங்க, அதுக்குள்ள போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏனையா இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தண்டிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டு அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்தார் என்றால், அருமையானவர்களே, அந்த மிகப்பெரிய மிக உன்னதமான உறவை மீட்டெடுக்கும்படியாக. அப்போ இன்னைக்கு நம்ம என்ன தியானிக்க போறோம்னா, சிலுவையிலே நடந்தது என்ன? ரைட். பல காரியங்களிலே ஒரு 5 முக்கியமான காரியங்களை தியானிக்க போறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே மகளே, அந்த சிலுவையிலே 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக நம்முடைய மூத்த சகோதரனாகிய இயேசு கிறிஸ்து உனக்காக எனக்காக என்ன செய்தார் என்பதை நம்ம தியானிக்கும் பொழுது தேவனுடைய ஆவியானவர் தொடர்ந்து நம்மோடு பேசி நம்முடைய ஆவியிலே ஒரு பெரிய உற்சாகத்தை,
நம்முடைய எண்ணத்திலே ஒரு மிகப்பெரிய விசுவாசத்தை தந்தருள்வார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஒரு வசனத்தை நான் முதலாவது வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 19வது வசனம். அது என்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். பாருங்கள், தேவன் எதற்காக தம்முடைய குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்புகிறான் என்றால், நம்முடைய பாவங்களை எண்ணாமல் அவரோடு கூட ஒப்புரவாகும்படியாக, டு ரெஸ்டோர் த ரிலேஷன்ஷிப், காட் கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப், ரைட்? அந்த உறவை உயிர்ப்பிக்கவே தேவகுமாரன் சிலுவையிலே தொங்கினார். அப்போ சிலுவையிலே நாம் பெற்றுள்ள நன்மைகளை தியானிக்கிறோம். அதில் முதலாவது என்னவென்றால், உங்களுக்கும் உங்கள் தகப்பனாகிய தேவனுக்கும் இடையில இருந்த பிரிவினை நீக்கும்படியாக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தன்னை ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா! இதை குறித்து இன்னும் பவுல் என்ன எழுதுகிறார்? கொலோசையர் 1வது அதிகாரம் 20வது வசனம். இந்த புக் ஆஃப் கொலோசியன்ஸ் சாப்டர் 1 verse 20. அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி. பாருங்கள், சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே உங்களுக்கும் உங்கள் தகப்பனாகிய தேவனுக்கும் என்ன செஞ்சாரு? சமாதானத்தை உண்டாக்கி, பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. See the relationship. ஒப்புரவாகுதல். ஐயா, ஊழியம் என்றாலே ஒப்புரவாகுதலின் ஊழியம் தான். அப்படி என்றால் என்ன பொருள்? ஜனங்கள் தேவனுடைய அன்பை அறிந்து கொள்ளவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. தேவனுடைய அன்பின் அவருடைய அன்பின் குணாதிசயத்தை அறிந்து கொள்ளவில்லை. கோபக்கார கடவுள் என்று பொய்யை நம்பிக்கொண்டு இருக்கிறார்கள். எனவே தேவனை விட்டு விலகுகிறார்கள். அவரை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இல்லை. அப்போ இல்லை, தேவன் உங்க மேல அன்பா இருக்கிறார், ஆகையினால்தான் சிலுவையிலே தன்னுடைய இன்னுயிரை நீத்தார் என்று நீங்க அந்த சுவிசேஷத்தை சொல்லி திரும்பவும் அவர்களை தேவனண்டை கொண்டு வருவதுதான் ஊழியம். அதுதான் ஒப்புரவாக்குதலின் ஊழியம். அந்த நம்மை ஒப்புரவாக்கும்படியாகவே தேவகுமாரன் சிலுவைக்கு சென்றார். ஹல்லேலூயா! எத்தனை பேர் புரியுதுங்க? தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை செய்தால் அரைகுறையாக செய்ய மாட்டார், ரைட்? அப்போ இந்த உறவையும் அரைகுறையாக ஏற்படுத்தவில்லை, பரிபூரண உறவு. The relationship is perfectly perfected between you and your daddy God. உன்னுடைய தகப்பனுக்கும் உனக்கு இடையில அந்த உறவு perfectly perfected ஆகிவிட்டது என்று the book of Hebrew 10:14 says. எபிரேயர் 10:14 வாசிங்க. அவர் என்ன சொன்னாரு? நானோ ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன் என்று சொன்னாரே. எபிரேயர் 10:14 இதை பஞ்சு பண்ணுகிறது. அந்த சிலுவையில நடந்த ஒப்பற்ற ஒரே பலியினாலே நீங்கள் பரிபூரணப்படுத்தப்பட்டு இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா! அதுதாயா சிலுவையினுடைய மேன்மை. தேவனுக்கும் நமக்கும் இடையிலே அந்த ஒரு உறவை சரி பண்ணும்படியாக தேவன் சிலுவைக்கு சென்றார். இரண்டாவதாக, ஏனையா இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு சென்றார் என்றால், ஒரு உயிரோட்டமுள்ள, ஒரு உயிருள்ள, ஒரு ஜீவனுள்ள வாழ்க்கை வாழும்படியாக. நான் அதை உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்கள். எபிரேயர் 10வது அதிகாரம் 19 மற்றும் 20வது வசனங்கள். ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும். ஹல்லேலூயா! ஐயா, டு ஓபன் a new door, ஒரு புதிய கதவை திறந்து புதிய ஒரு வழியை உண்டாக்கி விட்டார். ஐயா, நியாயப்பிரமாணமாகிய கடினமான வழி அல்ல, அது புதிதான வழி, அது லகுவான வழி, அது ஜீவனுள்ள வழி. புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை உண்டு பண்ணும்படியாக. ஹல்லேலூயா! ஓ, thank you Lord, what a loving daddy. Thank you Holy Spirit. சகல சத்தியத்திற்குள்ளேயும் எங்களை நடத்துகிற தூய ஆவியானவரே, உமக்கு நன்றி அப்பா, நன்றி நன்றி. மிக முக்கியமான சத்தியம்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக உண்டாக்கின வழி, அது புதிதான வழி, அது ஜீவனான வழி. அந்த வழியை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள் என்றால் ஒரு அலட்சியமான வாழ்க்கை வாழ மாட்டீர்கள். ஆண்டவருக்காக எழுந்து பிரகாசிப்பீர்கள். ஹல்லேலூயா. ஓ thank you Lord. What a loving daddy பாருங்க. தனது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதியதும் ஜீவனும் உள்ள மார்க்கத்தை தேவன் நமக்கு உண்டாக்கி வைத்திருக்கிறார். அப்படி என்றால் என்ன பொருள் தெரியுமா? இயேசு கிறிஸ்து என்ன சொல்லி நம்மை அழைத்தார்? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். எப்படி என்றால் என்னுடைய வழி லகுவாகவும் என்னுடைய சுமை மெதுவாகவும் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஐயா, கிறிஸ்தவ வாழ்க்கையே இன்பமயமான வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கையே குதூகலமான வாழ்க்கை, கொண்டாடுகிற வாழ்க்கை, மகிழ்ச்சியான வாழ்க்கை, வியாதி வியாகுலம் விக்கணும் விபத்து இல்லாத வாழ்க்கை, அதுதாயா புதிதும் ஜீவனுமான வாழ்க்கை. இந்த சத்தியத்தை 66வது வயதிலே தேவன் எனக்கு வெளிப்படுத்தினார் பாருங்கள். 3 வியாதிகள் ஓடிவிட்டன, 2.5 கோடி ரூபாய் கடன் பிரச்சனை ஓடிட்டு, குடும்பத்தில் இருந்த குழப்பம் நீங்கிட்டுங்க. ஹல்லேலூயா. குடும்ப குழப்பம் நீங்கிற்று நீங்கிற்று, குதூகல குடும்பமாய் மாறிற்று மாறிற்று. ஐயா, எங்க குடும்பம் குதூகல குடும்பமாய் மாறிற்று. எங்களுடைய குடும்பம் என்றால் என்னுடைய குடும்பம் மாத்திரமல்ல, என்னுடைய மகள்கள் 2 பேருடைய குடும்பம் மாத்திரமல்ல, நம்முடைய செய்தியை கேட்கிற 100-200 செய்திகள் என்று கேட்டிருக்கிற அத்தனை பேருடைய குடும்பத்திலும் அந்த குதூகலம் துளிர்விட ஆரம்பித்தது. ஏனென்றால் தேவனுடைய பாதை புதிதான பாதை மாத்திரமல்ல, ஜீவன் உள்ள பாதை. அங்கே போரிங் என்பது கிடையாதுங்க, லோன்லினஸ் என்பது கிடையாது, பயம் என்பது கிடையாது. ஜீவன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜோயே லைஃப், குதூகலம், கொண்டாட்டம், மகிழ்ச்சி, ஆடல் பாடல். பவுல் சொல்ற பாருங்க, ஆண்டவரே என்னுடைய எலும்புகள் களிகூற வேண்டும் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஐயா, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நீ பெற்றுக்கொள்ளத்தக்கதாகவே, அந்த உறவு, துண்டிக்கப்பட்ட உறவுக்கு உயிர் கொடுக்கவே நம்முடைய நாதனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. தேங்க் யூ லார்ட். 3வது பாருங்கள், சிலுவையிலே நடந்தது என்ன? விசுவாசிகளுக்குள்ளே ஒரு புதிய உறவை உண்டாக்கினார். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சத்தியத்தை சரியாக அறிந்த போதகர்கள் தேவனோடு உள்ள உறவையும் புதுப்பிப்பார்கள். விசுவாசிகளுடைய குடும்பங்களை ஐக்கியத்திற்குள்ளே கொண்டு வருவார்கள். வாசிக்கட்டுமா உங்களுக்கு அந்த வசனத்தை? கலேஷியர்ஸ் 3:28, கலாத்தியர் 3வது அதிகாரம் 28வது வசனம். யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண்ணொன்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. அல்லேலூயா. என்னுடைய தொழிற்சாலையில் 100க்கும் அதிகமான நபர்கள் வேலை செய்து கொண்டிருந்தார். அதிலே முரளி என்று ஒரு சகோதரன் வந்தார். அவர் பல ஆண்டுகளுக்கு முன்பதாகவே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர். நான் கேட்டேன், நீ எப்படி இயேசு வண்டை வந்தா என்று சொல்லி கேட்டேன். அவர் சொன்னார், ஐயா, நான் இருந்த பழைய மதத்தில் ஜாதி வித்தியாசம் பார்ப்பார்கள், உயர்ந்தவன் தாழ்ந்தவன், ஏழை பணக்காரன் என்று பார்ப்பார்கள். நான் கிறிஸ்தவ சர்ச்சில் ஈசிய சர்ச்சுக்கு போகிறேன், காரில் வருகிறவர்களும் நடந்து வருகிறவர்களும் சமமாக பழகுகிறார்கள். நான் தாழ்ந்த ஜாதியை சேர்ந்தவன், என்னோடு கூட உயர் ஜாதி என்று சொல்லுகிற அவர்கள் என்னோடு உட்கார்றாங்க. அது அவரை டோட்டலாக டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டு பாருங்க. ஹல்லேலூயா. ஐயா, இதற்காகவே தேவகுமாரன் சிலுவைக்கு சென்றார். எதற்காக? நம்மிடத்துல இருக்கிற ஈகோவை பிடிகேறிய. ஒரு குட் நியூஸ் சொல்லட்டுமா? நீங்க சத்தியத்தை, தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறிந்தீர்கள் என்றால் ஈகோவிலிருந்து வெளியே வருவீர்கள். நம்முடைய செய்தியை 50 செய்தியை கேட்டவர்களா சொல்லுகிற முதலாவது சாட்சி அதுதான். ஐயா, எங்க அனவர் உங்களுடைய செய்தியை கேட்கிறார் ஐயா, இப்போ கோபத்திலிருந்து வெளியே வந்துட்டார், என்னை மதிக்க ஆரம்பித்து விட்டார். ஐயா, அது உண்டாக்குனது என்னது? தேவனுடைய சிலுவை. ஹல்லேலூயா. ஓ thank you Lord. What a loving daddy. 4வதாக சிலுவையின் புண்ணியம் என்ன தெரியுமா? கிறிஸ்துவோடு ஒரு ஜீவனுள்ள உறவை நமக்கு கொண்டு வந்துச்சு. உயிரோட்டமுள்ள உறவு, அப்படி பேர் கொடுக்கலாம். ஜீவ உறவு, உயிரோட்டமுள்ள உறவு, வேற என்ன சொல்லலாம்? உற்சாகமான உறவு,
கட்டி அணைக்கிற உறவு. அந்த உறவை பற்றி நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். இந்த புக் ஆஃப் ரோமன் சாப்டர் 6 verse 5. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 5வது வசனத்திலே, ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவருடைய உயிர்த்தெழுந்தலின் சாயலிலும் இணைக்கப்பட்டு இருக்கிறோம். உயிர்த்தெழுதலின் சாயல் என்றால் என்ன? நீங்க நினைக்கிறீங்க, ஐயா உங்களுக்கு தெரியாது ஐயா, எங்க வீட்டில் 1000 பிரச்சனை இருக்கு, நாங்க கஷ்டத்தோட வாழ பழகிட்டோம், நாங்க இப்படியே தான் வாழ போகிறோம். அருமையான மகனே மகளே, நீ அந்த வாழ்க்கையிலிருந்து உயிர்த்தெழுகிற நாள் இந்த நாள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மங்கி எரிகிற தீயை அணைத்து போடுகிறவரா இல்ல அதற்கு உயிர் கொடுக்கிற தேவனா? எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? உன் வாழ்க்கை மங்கி போயிருக்கு, செத்து போயிருக்கு, இனி என்னால வாழ முடியாது, என் கணவன் 40 வருஷமா குடிக்கிறான், அத்தனை பிரச்சனையிலிருந்து வெளியே கொண்டு வரும்படியாக ஆவியானவர் இந்த செய்தியை கேட்கும்படியான ஒரு பாக்கியத்தையும் சிலாக்கியத்தையும் உனக்கு தந்திருக்கிறார் மகனே மகளே. ஆமென். ஐயா மரித்து போன உயிருக்குள்ள உயிரோட்டத்தை கொண்டு வரக்கத்தான சிலுவையில் அவர் உயிர் கொடுத்தார். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க அருமையானவர்களே? நீ எங்க முடிந்தது என்று சொல்லுகிறாயோ அங்கே ஒரு புதிய துவக்கம் ஆரம்பமாகிறது. ஆமென். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுல ஆபிரகாமையும் சாராளையும் எடுத்துக்கொள்ளுங்க. அவ்வளவுதான், வயசாயிட்டு, இப்படி குழந்தை இல்லாமலே வாழ்ந்துட வேண்டியதான். அவ பெயரோடு நிந்தையோடு வாழ வேண்டியதான். அப்படி நினைத்து கொண்டிருக்கிற வேளையில 100வது வயதிலே தேவன் இறங்கி வந்து அவருடைய வார்த்தையை உறுதி செய்தார். செத்து போன கற்பம், செத்து போன சரீரம், அங்கே உயிர் உண்டாக்குவதுதான் தேவனுடைய ஸ்பெஷாலிசமா? அப்படி என்றால் என்ன பொருள்? எல்லாம் முடிஞ்சிட்டு, மனுஷனால முடியாது. நன்றாக விளங்கி கொள்ளுங்கள். நடக்க முடியாதவற்றை நடக்கத்தானே தேவன் என்று ஒருவர் உனக்குள்ள வாசம் பண்ணுகிறார். கவனிக்கிறீங்களா? நான் திரும்பவும் சொல்லட்டா, உன் வாழ்க்கையில முன்னேற வழியே கிடையாது. உன் கடன் பிரச்சனையிலிருந்து வெளியேற வழியே கிடையாது. ஏன்? எங்க தாத்தாவும் கடல்ல தான் வாழ்ந்தாங்க, எங்க அப்பாவும் கடல்ல தான் வாழ்ந்தாங்க, நானும் கடல்ல வாழுகிறேன். இன்றைக்கு அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறேன் நான். ஹல்லேலூயா. சத்தியத்தை சரியாக அறிந்து கொள்ளுங்கள் அருமையானவர்களே. ஐயா சிலுவையை பற்றிய மேன்மைகளை மாத்திரம் நீங்க 1 வருஷம் தியானிங்க. ஹல்லேலூயா. சாதாரண வாழ்க்கைக்கு உங்களை ஒப்பு கொடுக்க மாட்டீர்கள். சாதாரண ஊழியத்திற்கு நீங்கள் சபை நடத்த மாட்டீர்கள். சாதாரண அற்புதம் செய்ய நீங்க என்ன செய்ய மாட்டீங்க? அற்புதம் செய்கிற ஊழியத்தை செய்ய மாட்டீங்க. ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ லார்ட், வாட் a loving daddy. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. ஓ தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கையை உயிர்ப்பிக்க, உங்களுடைய சரீரத்தை உயிர்ப்பிக்க, உங்கள் மனைவி கணவனுக்குள்ள இருக்கிற அந்த உறவை உயிர்ப்பிக்க, உங்க பிள்ளைகள் பெற்றோருக்கு இடையில இருக்கிற அந்த உறவு இப்ப எப்படி இருக்கு? என் பையன் திருந்தவே மாட்டான், நான் சொன்ன கேட்கவே மாட்டான். ஐயா அந்த உறவை உயிர்ப்பிக்கும்படியாகவே தேவன் உன்னை என்னோடு இணைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அது தானாகவே நடக்கும். ஒரு சகோதரி சொல்றாங்க, ஐயா உங்களிடத்துல 2-3 முறை ஃபோன் பண்ண நீங்க எடுக்கல, ஒரு சாட்சி சொல்ல விரும்புகிறேன், சொல்லுங்க. உங்க செய்தி 100 செய்தியை கேட்டையா. துன்மார்க்கமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த என்னுடைய கணவன் என்னிடத்துல மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இப்ப என் பக்கத்துல இருக்கிறார் ஐயா, அவரு உங்ககிட்ட பேசணுமா? அருமையான மகனே மகளே, மரித்து போனதை உயிரோட்டமாக்குவதற்கு தானே தேவன் என்று ஒருவர் தேவை. ஐயா அடக்கம் பண்ணியாச்சியா, 4 நாள் ஆயிட்டியா, ஐயா அவனை எழுப்பத்தானே தேவன் என்று ஒருவர் தேவை. அந்த தேவன் உனக்குள்ளே வாசம் பண்ணுகிறாரு, அந்த தேவன் உன்னையே தேவன் என்று சொல்லிட்டாரே. இதுக்கு கிறிஸ்தவத்துக்கு சம்பந்தமே இல்லை. எதற்கும் இயேசு கிறிஸ்து தேவனுடைய பிள்ளைகளை பார்த்து அல்லது தேவனுடைய சபையாகிய சரீரத்தை பார்த்து சொன்ன 10 வசனங்களுக்கும் கிறிஸ்தவத்துல இடமே இல்லைங்க. அது என்ன 10 வசனம்?
நீங்கள் யாருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அந்த பாவங்கள் மன்னிக்கப்படும். இயேசு கிறிஸ்து செய்ததை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள். உங்களிடத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் பாய்ந்து கொண்டே இருக்கிறது. ஊருக்கல்ல உலகத்திற்கே உப்பு, உலகத்திற்கே ஒளி. இன்னுமா சொன்னாரு? இது மாத்திரமா சொன்னாரு? நீங்கள் தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டதுனால தேவர்கள் என்று சொன்னாரே, உள்ள போகவே இல்லை. ஹல்லேலூயா, தேங்க் காட். தேவன் எனக்கு தந்த கிருபையான விசுவாசத்திற்காக நன்றி சொல்லுகிறேன். ஆமென். சிலர் நல்லா எழுந்து வர்றாங்க பாருங்க. ஒரு சகோதரி சொல்றாங்க, பிரதர் உங்க செய்தியை கேட்டேன் பிரதர், நான் அதை ட்ரையல் எடுக்கிறேன். எப்படி ட்ரையல் எடுக்கிறாங்களா? வட்டிகன் சிட்டியில போப்பாண்டவர் சிக்கா என்ன செய்யறாரு? ஆஸ்பத்திரியில் இருக்கார். எல்லாரும் சொல்லிட்டாங்க மரித்து போவார், இப்போ மறிச்சிடுவார், நாளைக்கு மறித்துடுவார். அந்த சகோதரி சொல்றாங்க, இல்லை, இயேசுவின் நாமத்தினால போப்பாண்டவர் சுகமாகி 1 வாரத்துக்குள்ள வீட்டில் வருவார் என்று சொன்னாங்கங்க. சொன்னபடியே ஆயிற்றுங்க. அதன் பிறகுதான் என்னை அழைக்கிறார்கள். அதுக்கு முன்னால ஒரு நாள் என்ன அழைக்கவில்லை. நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், ஐயா, அந்த உறவு அப்படிப்பட்ட வலு உள்ளது. எந்த உறவு? தேவனோடு இருக்கிற உறவு. அந்த உறவை கொண்டு வந்தது எது? அந்த உறவை கொண்டு வரும்படியாகவே நம்முடைய மூத்த சகோதரன் உயிர் கொடுத்தார் பாருங்க. சிலுவையிலே உயிர் கொடுத்தார் அல்லவா? அதைத்தான் நாம் தியானித்து கொண்டு இருக்கிறோம் அருமையானவர்களே. கலாத்தியர் 2:20 பவுல் சொல்றார் பாருங்க, நான் அல்லப்பா, கிறிஸ்து தான் எனக்குள்ளே பிழைத்திருக்கிறார். அப்போ கிறிஸ்துவானவர் உங்களுக்குள்ளே பிழைத்திருக்கிறதுனாலே யோவான் சொல்லுகிறத நம்புவீங்களா? யோவான் என்ன சொல்றாரு? 1 யோவான் 4:17 அவர் இருக்கிற பிரகாரமாகவே நீங்கள் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. பாருங்கள், தேவன் மனிதனோட கனெக்ஷன் ஆக முடியாதுங்க. மனிதன் எல்லாம் ஒருத்தரும் நல்லவன் கிடையாது. சொன்னவர் இயேசு கிறிஸ்து. அப்போ தேவனோடு தான் உறவு கொள்ள முடியும். பார்த்தாரு, குப்பா சுப்பானையும் தேவர்கள் என்கிற ஸ்டேட்டஸ்க்கு வைத்துட்டாரு. ஐயோ, அதற்காக தான் சிலுவைக்கு போனார். ஆமென். உங்களை தகுதிப்படுத்தும்படியாக அவர் சிலுவைக்கு சென்றார். அது ஒரு நாள் வீணாகவில்லை. அதை அவர் சீரும் சிறப்புமாக சக்சஸ்ஃபுல்லாக செய்துவிட்டார். அது கர்த்தராலே ஆயிற்று. நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. Thank you Lord for your goodness. 5வதும் கடைசியுமாக சிலுவையிலே நடந்த காரியம் என்னவென்று நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ரோமர் 8வது அதிகாரம் 11வது வசனம். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருப்பதால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். அதுல இங்கிலீஷ்ல நீங்க பாருங்க, மூல பாஷையில ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் அல்ல, இருக்கிறதுனால். உங்களுக்கு தெரியும்ல, நீங்கள் நான் தங்குகிற ஆலயமாக இருக்கிறீர்கள். அப்போ தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. ஐயா, நீங்கள் தேவன் தங்குகிற வாசஸ்தலம் ஆகும்படியாக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தன்னையே பலியிட்டார். இதெல்லாம் அவருடைய சாவரின் விஸ்டங்க. ஏனென்று கேள்வி கேட்க நமக்கு அதிகாரமும் கிடையாது. முற்றிலுமாக புரிந்து கொண்ட பிறகுதான் நான் இதை ஏற்றுக்கொள்வேன் என்றால், உங்களைப் போல மதியீனமானவர்கள் ஒருவரும் கிடையாது. எப்பா, என்ன பற்றி என்ன எழுதியிருக்கோ அதை ஏற்றுக்கொள்ளுங்க. அநேக காரியங்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டு இருக்கிறீர்களே. உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று எழுதியிருக்கிறதை ஏற்றுக்கொள்ளுகிறீர்களே. நீங்கள் காணாத இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று எழுதியிருக்கிறது, அதை ஏற்றுக்கொள்ளுகிறீர்களே. அப்போ இயேசு சொன்ன எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. வசனம் சொல்ற எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் நான் தங்குகிற ஆலயமாக இருக்கிறீர்கள். எப்படிப்பட்ட வல்லமையோடு அவர் உங்களுக்குள்ளே தங்கி இருக்கிறார் என்பதுதான் மேட்ருங்க. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருப்பதனால் சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஐயா, நம்முடைய சரீரத்துல மரணமே கிடையாதுங்க. மரணம் எப்படி வந்தது? நம்முடைய முதல் பெற்றோரை சிருஷ்டிக்கும் பொழுது சரீரத்திலும் மரணம் கிடையாதுங்க. எஸ், இம்மார்டல் லைஃப் தான் நம்ம தலை எழுத்துங்க. அதையும் ரெஸ்டோர் பண்ணுவதற்காக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார்.
ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். அதனால தான் நான் அடிக்கடி சொல்கிறேன், நீங்கள் சத்தியத்தை சரியாக அறிஞ்சிங்கன்னா சப்பையாக வாழ மாட்டீர்கள், சாதாரண வாழ்க்கை வாழ மாட்டீர்கள். இயேசு கிறிஸ்து செய்தவைகளையும் செய்து அதை விட பெரிய அற்புதங்களையும் செய்து அப்படிப்பட்ட ஒரு மேலான வாழ்க்கை வாழும்படியாகவே தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். சாதாரண வாழ்க்கைக்கு உங்களை ஒப்பு கொடுக்காதீர்கள் அருமையானவர்களே. இன்னொரு விதத்தில் சொன்னால் சிலுவையை வீணாக்காதீங்க. சிலுவையை வீணாக்குவது என்றால் என்ன தெரியுமா? ஏதோ உலகத்தில் பிறந்துட்டோம், தேவன் அற்றவர்களைப் போல கஷ்டத்தோடும் கண்ணீரோடத்தோடும் அவமானத்தோடும் குழந்தை இல்லாமலும் வாழ்க்கையை வாழ்ந்து முடிக்க நீங்கள் நினைக்கிறீர்கள். அதைத்தான் நான் சொல்றேன். சாதாரண வாழ்க்கைக்கு, தோல்வியான வாழ்க்கைக்கு தேவன் உங்களை அழைக்கவில்லை. ரைட் ஐயா, இந்த 21வது நூற்றாண்டிலே நீங்கள் தேவர்களாய் இருக்கிறீர்கள் என்று சொன்ன இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தை மகிமைப்படுத்த பலத்த அற்புதங்களை செய்து பயங்கரமான பிரச்சனைகளையும் தீர்த்து வைத்து இயேசுவை போல அந்த பூமியிலே வையகத்தை வாழ வைக்கும்படியாகவே உன்னதராகிய இயேசு கிறிஸ்து உனக்காக சிலுவையிலே உயிர் கொடுத்தார். அதற்கு தடையாய் இருந்தது என்னது? நடுச்சுவராய் இருந்தது என்னது? நியாயப்பிரமாண கட்டளைகள். எந்த அளவுக்கு உனக்கு உயிர் கொடுத்தார்? ஆமா, அவர் தான் கொடுத்தாரு. ஒருத்தனாலும் தேர முடியல, ஒருவனும் நீதிமான் இல்லை. அவர் பார்த்தாரு, எல்லாரையும் தேவ நீதிமான் ஆக்கணும். என்ன செஞ்சிட்டாரு? ஹல்லேலூயா. தன்னுடைய சொந்த ரத்தத்தையே சிலுவையிலே சிந்தி அவருடைய நீதியை உனக்கு தரித்து, உன்னுடைய பாவத்தை அவர் தரித்து அவர் பாவமானார், நீ தேவ நீதிமான் ஆக்கப்பட்டு இருக்கிறாய். எனவே உன்னை அழைத்த உன் தகப்பனாகிய தேவன் சந்தோஷமா இருக்கிறாருப்பா. அதுக்கு தரப்பா அந்த இளைய குமாரன் கதையை சொன்னாரு. அப்பாவுக்கு எந்த விதத்திலும் கூட என்ன செய்யல, கீழ்ப்படியல. ஆனாலும் அப்பாவுடைய அன்பு மாறவில்லை, அப்பாவுடைய உறவு மாறவில்லை. அப்பா பிள்ளை என்கிற உறவு தாங்க கிறிஸ்தவம். In spite of all your iniquities. ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் 21வது நூற்றாண்டிலே வாழுகிற நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் இந்த பூமியை வாழ வைக்கும்படியாக உங்களே தகுதிப்படுத்தினவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். உங்களோடு உள்ள உறவை புதுப்பித்தவர் நம்முடைய நாதனாகிய இயேசு கிறிஸ்து. கர்த்தர் தாமே இதை குறித்து உங்களுக்கு ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்களை தந்தருள்வாராக. ஆமென், ஆமென். ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம். நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் இருக்கிறது. விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள். தேவன் உங்களை 1000 மடங்கு பெருக செய்வார். வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசெம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள். சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் 3 மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள். முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள். உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோக்களை லைக் செய்து பலரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.